அடுத்தபடியாக மீண்டும் ஒரு கௌரவிப்பு. இந்த மேடைக்கு அவருக்கான பெயரை குறிப்பிடாமல் அவருக்கான காணொளியை இங்கு ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். கலை, விளையாட்டு மற்றும் STS தொலைக்காட்சியின் நட்பு என்று பல ரீதியாக எம்மோடு நேரடி தொடர்பில் இருக்கின்ற அன்பான அவருடைய காணொளி மூலமாக முதலை அவரை அறிந்து கொண்டு அதன் பின்பாக அவரை மேடைக்கு அன்போடு அழைக்க இருக்கின்றோம். இதோ அவருடைய காணொளி உங்கள் மத்தியில். STS Tamil Television Awards 2026 கலைத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுமை செலுத்தி இசையமைப்பாளர், இசையாசிரியர் என இசையுலகில் தடம் பதித்தவர். தொழில்நுட்பவியலாளர், பொதுப்பணியாளர் என சமூக பங்களிப்பை வழங்குவதுடன் பாடகர், நடிகர் என பன்முக கலைத்திறமை கொண்டவர். விளையாட்டுத்துறை வீரர் மற்றும் பயிற்சியாளர் என பல்துறைகளில் மிளிரும் பன்முக ஆளுமை கொண்ட திரு மரியோரோக் தேவா அவர்களை பாராட்டி அவர்களுக்கு இசை சிற்பி என்ற பட்டத்தை STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவில் வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இசை சிற்பி திரு மரியோரோக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் திரு சுதர்சன் அவர்களையும், அதே நேரத்தில் திரு சுப்பிரமணியம் தேவராசா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் அந்த கௌரவம் இந்த மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. முதலாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்பால இந்த STS தமிழ் தொலைக்காட்சி கண்டு கீழுக்கு 10வது ஆண்டு விழா. அது நாங்கள் 5 செகண்ட்ல வாய்ச்சிடலாம். அந்த 10 வருஷமும் அவர் எவ்வளவு பின்னுக்கு இருந்து வேலை செய்திருக்கிறான்னு நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அவர் இது மட்டுமில்லை, ஒரு தனியொரு ஆளா 10 வருடங்களாக இவர் அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதை விட எவ்வளவோ பேரை வந்து இசையமைத்து பாடல்களை பாட வைத்திருக்கிறார். அப்படியான ஒரு சிறப்பான அவரை பற்றி தெரியாது வெளியால். என்ன கேட்டாலும் டக்கண்டெல்லாம் செய்திருவார். நிறைந்த நட்பு என்னோட. அவர் ஒரு நண்பர்களோட என்னோட நான் பெருசாக மேடையில் கதைக்கிறேன், அவருக்கு தெரியும். என்றாலும் சொன்னபடியா நான் அவருக்காண்டி ஒரு இதை மற்றது அவர் தொடர்ந்தும் இதை எதிர்காலங்களில் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும். அதுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். அது அவருக்கு தெரியும். ஓகே, நாங்கள் எல்லோருக்கும் அவர் உதவியாக இருப்போம். நன்றி, வணக்கம். கலைஞர்கள் கூடுதலாக தனித்துவமாக தாங்கள் பயணிக்க வேண்டும். அடுத்தவருக்கு தாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்கள் சிறப்பாக வந்து விடுவார்கள் என்று பலரது சிந்தனையை நாங்கள் இங்கே கலைஞர்களாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு மென்பொருள் நாங்கள் பொருள் கொடுத்து வாங்கக்கூடிய வசதியாக இல்லை. இன்னொரு மென்பொருள் கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வந்து தேவாய்ப்படி ஒன்று வந்திருக்கின்றது என்று என்னுடைய கணினியில் போட்டு என்னை பாடல்களை செய்ய சொல்லி விதமான சத்தங்களை, விதமான தாளங்களை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து, தேவா நீங்கள் தான் இதில் கூடுதலாக இயங்கி செல்கின்றீர்கள் என்ற ஒரு பெருமைக்குரியவர் நண்பன் மரியோரோக் அவர்களுக்கு கலந்து கொண்டமைக்கும் நன்றிகளுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி. இப்பொழுது ஒரு பாடலுக்குள் நுழைகின்ற நேரமாக இருக்கின்றது. செல்வன் யஸ்வின் சுதர்சன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருவெண்மலர் பாடங்கள் மெய்மை குன்றாம் மொழிக்கெட்டுணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கெட்டுணை அவன் பன்னிரட்டோளும் பயந்தடனி பலிக்கெட்டுணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் கண்ணமையிலேறும் என் தங்க வடிவேலூன் கண்ட நுனைக்கான தின முடிவருவேனோ செந்தமிழ்
பால்கவடி சுமந்து ஓடினேன் நின்று பழங்க கடந்து ஆடினேன் அவனாலையும் நுழைந்து பாடினேன் வடிவேலனே தோளிலே பால்கவடி சுமந்து ஓடினேன் நின்று பழங்க கடந்து ஆடினேன் அவனாலையும் நுழைந்து பாடினேன் வடிவேலனே தண்டைக்கு வடேசம் செய்த சுவாமி மலை அல்பவன்னி மாம்பழத்தில் பூவை கொண்ட பழனி மலை அண்டவன்னி தொங்கு கடலூர் மாக செந்தூரிலே வாழ்பவன்னி வள்ளிட்டவையான்மையுடன் தனிகை நாயகனே தன்னைக்கொரு தன் சுகனை நீளமென்ற வன்மையில் அறியவன் முருகன் பாடுங்க சொன்ன மகன் யாரும் நாடியற்று நான் கலந்து அருள்கின்ற மகன் முருகன் அருள்கின்ற மகன் வான காக்கும் வடிவேலையா நீர் வேறு துணை யாரையா யாரையா வான காக்கும் வடிவேலையா நீர் வேறு துணை யாரையா யாரையா கை பிறந்த முருகன் வளர்ந்து கடைக்கும் பெருநகர் பொருள் மரண்டனின் வீழ்ச்சி நன்று கொடுத்து சிறையும் வள்ளித்தவை யானையுடனே காட்சி அருளும் தன்னைப்பைய நாயகன் உன்னை காண்கையில் ஓடி மறையும் என்னை ஆளும் சுந்தரவேலும் குடியிரும் செந்தமிழ்நாடும் கண்டினை பாடும் என்னை நாடும் பாடம் போலோடு ஒரு துன்பங்கள் தீரும் குமாரனை கண்டிடும் எனக்கு கவலை இல்லடா குண்டத்திற்கு குமாரன் அல்லடா அந்த குமார் முருகன் நான் மறந்ததில்லடா அண்டி அரங்கா நான் கடம்பு புள்ளடா கனமன மறந்ததில்லடா மண்டிட்டு மன்னவில்லை என்னை விட்டுரும் இல்லடா அண்டி அரங்கா நான் அறுக்க இல்லவா ஆறுண்டாம சிறுக்க இல்லவா ஆறு மகனான மண் வளம் தமிழன் அல்லவா ஆகராது காக்க கடவேற ஐயன் பெண்ணிடுகன் காக்க பாடு குச்சங்குடு சற்றும் தொட்டுன்றான் நீ காக்க கண்டாக்கணும் வாழ்வர்கா வெட்டுப்பாரு அட்டி முள்ளம் வெச்சு புள்ளாய் பட்டு இறங்குது முட்டங்கால் முடி அடிக்குது கண்டனை காண கண்டேறி துடிக்குது காலரி தாண்டிய தூக்கிய காவடிகள் கண்ண மண்ண பூச்சிய காவடிகள் சத்தித்திர முத்துக்குமாரனின் முத்தமிழ் பேரிலைகள் வான காக்கும் வடிவேலையா நீர் வேறு துணை யாரையா யாரையா வான காக்கும் வடிவேலையா நீர் வேறு துணை யாரையா யாரையா நன்றி. இவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு செல்வி சுமிதா ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நடன ஆசிரியை திருமதி பொன்சியா டான் பொஸ்கோ அவர்களுடைய மாணவிகள் செல்விகள் திவ்யா துஷ்யந்தன், ஜாவிதா சண்முகராஜா, சஞ்சனா தயாகரன், யமீனா ஜெகநாதன் மற்றும் ஈஷா ஸ்ரீகரன் ஆகியோர் இந்த நடனத்தை தர வருகின்றார்கள். இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயானவா. என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயானவா.
வாழ்க்கை நான் நடத்திட நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட மாசற்ற வாழ்க்கை நான் நடத்திட நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட நாவாலே எப்படியும் நான் உரைக்காது வெண்பனி போல் உன் இதயம் தந்திடவேவா சகதனி சரி பனிமகம பனிசா என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயானவா என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயானவா இறைவா நீ வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும் இறைவா நீ வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும் என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயானவா என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயானவா இறைவா நீ வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும் இறைவனை நோக்கியவாறு எம் உயிரோடு ஒன்றானவா எம் உணர்விலே அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஒரு நிறைவான ஒரு உணர்வை தருகின்ற ஒரு நடனமாக இருந்தது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சிறப்பான வாழ்த்துக்கள். நடன ஆசிரியை திருமதி பென்சியா டான் பாஸ்கோ அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு திருமதி சர்மிளா சேதுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்த நொடிகளில் இந்த மேடை தமிழால் தவள இருக்கின்றது என்று சொல்லலாம். ஒரு வாழ்த்து வழங்குவதற்காக அன்போடு அழைக்க இருக்கின்றோம். மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். எம் காலகட்டத்தில் இவர் இருக்கும் பொழுது நாம் இந்த மேடையில் இருக்கின்றோம் என்பதை மிகப்பெரிய பாக்கியமாக சொல்ல வேண்டும். ஆம், கல்வி சேவையின் நிறுவனராக இருக்கின்றவர். ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக வீற்றிருக்கின்றவர். இது எல்லாம் அவருக்கு பெருமை கிடையாது. இங்கு வந்திருக்கின்றவர்கள் பலர் அவருடைய மாணவர். ஆம், தமிழ் ஆசிரியராக ஜெர்மனியில் தன் பணியை நீடித்து செய்து கொண்டிருக்கின்ற திரு பொன் ஜீவகன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நெருமை தமிழ் மக்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகன் SCS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு தேவராஜா அவர்களே, அவர்தம் பாரியார் இணை இயக்குனர் சுதேசிகா மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் எனது முதல் கண் பணிவான வணக்கங்கள் உரித்தாகுக. உலக தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற SCS தமிழ் தொலைக்காட்சி தாயகத்தின் நினைவுகளை மனதில் நிறுத்தி
தரணியெல்லாம் பரந்து இருக்கின்ற ஈழத்தமிழர்களை ஒன்றிணைத்து செயல்படுகின்ற இந்த தொலைக்காட்சியை தமிழர்கள் நாம் இன்று 10வது ஆண்டு நிறைவில் வாழ்த்துதல் பாராட்டுதல் வேண்டுமென்ற நிலையில் நாங்கள் இங்கு யாவரும் கூடியிருக்கின்றோம். அவர்களை பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். உலகம்பூராக பரந்து வாழ்கின்ற தமிழ் மக்களில் ஈழத்தமிழர்களை தனது எண்ணத்தில் குறியாக கொண்டு அவர்களுடைய நிகழ்வுகளையே இங்கு நடத்தக்கூடியதாக தொழில்படுகின்ற SCS தொலைக்காட்சி நிறுவனம் ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை கட்டி காப்பதற்காக வேற்றுமைகளை வேரோடு அறுத்து நாம் யாவரும் தமிழர், எங்களுக்குள் என்ன வேற்றுமை என்ற நிலையில் பல நிகழ்வுகளை தனது தொலைக்காட்சியின் மூலம் செய்து கொண்டு வருவதனால் தமிழ் இனம் வளர, தமிழ் மொழி வளர பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். கலைஞர்கள் சங்கமம், பெண்ணே நீ பேசவா, தமிழ் இளையோர் அமைப்பு, தமிழர் வாழுகின்ற இடமெல்லாம் நலமாக வாழ வேண்டும், நலம்பட வாழ்வோம், மருத்துவர்கள் சங்கமம், இவ்வாறான பல நிகழ்வுகளை எல்லாம் இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி தமிழர்கள் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நிலைமையில் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்திகளை எல்லாம் நாம் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. யேமனி நாட்டில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு அவர் சென்று அந்த நிகழ்வுகளை பதிவு செய்து அந்த நிகழ்வுகளை தனது யூடியூப் மூலம் வெளியீடு செய்கின்ற தன்மைகள் மிக மிக பாராட்டக்கூடியது. தமிழர்களுடைய நினைவுகளை மீட்டக்கூடியதாக இருக்கின்றது. என்று நாம் எங்களை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற தன்மைகளுக்கு ஏற்றபடி எங்களை மாற்றி அமைத்து மிகச் சிறப்பாக அந்த நிலைமைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி வாழுதல் வேண்டும். அந்த வகையை செய்கின்ற STS தொலைக்காட்சி நிறுவனம் புதிய புதிய நிகழ்வுகளை தன்னகத்தில் கொண்டு அவற்றை கொடுப்பதற்கு பின்னிக்காமல் முன்னின்று வருகின்றது. அந்த வகையில் உலகம்பாள் தமிழ் மக்கள் யாவரும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் தேவையான உதவிகளை செய்வதற்கும் முன்வருதல் வேண்டும். தமிழினம் தன்னை தக்க வைத்து இந்த உலகத்தில் மேன்மை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் புதியவர்களை உள்வாங்கி அந்த புதியவர்கள் மூலம் புது புது கருத்துக்களை எல்லாம் செய்து இந்த மேற்கு நாடுகளில் வளர்கின்ற அறிவியல் சம்பவங்களை எல்லாம் தன்னுள் கொண்டு வந்து அந்த அறிவியல் மூலம் தமிழ் மக்களை வாழ வைக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்தல் வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகவும் அதை மேன்மை உரை செய்வதற்கான நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த இடத்தில் SCS தொலைக்காட்சி நிறுவனர் திரு தேவராஜா அவர்களை மிக அன்போடு அழைக்கின்றேன். அவருடன் சேர்ந்து செயல்படுகின்ற இணை இயக்குநராக இருக்கின்ற பிள்ளை சுதேசிகா, திருமதி சுதேசிகா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அவர்களை எல்லாம் கௌரவிப்பதற்காக எமது யேமனி தமிழ் எழுத்தாளர் சங்க உறுப்பினர்கள், யேமனி தமிழ் கல்வி சேவை உறுப்பினர்கள், இந்த யேமனி தமிழ் கல்வி சேவை டோட்புன் வள்ளுவர் தமிழ் பாடசாலை நடாத்துகின்ற திருக்குறள் போட்டி ஆண்டு விழாக்களில் எல்லாம் வந்து எந்த விதமான பிரதி உபகாரங்களும் பார்க்காமல் அந்த படங்களை எல்லாம் எடுத்து தனது இணையத்தில் பதிவு செய்வதோடு யூடியூப் மூலமும் அதை ஒளிபரப்பி வருகின்றவர். யேமனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கும் அவ்வாறான நிகழ்வுகளை செய்பவர். இங்கு வாருங்கள்
எழுத்தாளர் சங்க உறுப்பினர்களே, கல்வி சேவையின் உறுப்பினர்களே, வாருங்கள். CS தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிறுவனர் திரு தேவராஜா அவர்கள் தொடர்ந்து 10 வருடங்கள் அல்ல, தமிழ் வாழ மட்டும் சேவை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை செயல்பட வைக்கக்கூடிய முறையில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் இப்போது அவருக்கான கௌரவிப்பை நாங்கள் செய்கின்றோம். அந்த வகையில் இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். பொன்னாடையை போற்றுவதற்காக யமனி எழுத்தாளர் சங்கத்தின் ஆரம்ப காலம் தொட்டு நீண்ட காலம் தலைவராக இருந்து செயல்பட்ட திரு சிவராஜா அவர்கள் பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றார். அதேபோல் இந்த இடத்தில் இணை இயக்குனராக இருந்து செயல்படும் பிள்ளை சுதேசிகா, முன்னுக்கு வாருங்கள். உங்களை எமது எழுத்தாளர் சங்கத்தின் உபதலைவர் சொல்லுகின்றார். இங்கு நீண்ட காலம் சேவை ஆற்றி கொண்டிருக்கின்ற அம்மா ஜெயா நடேசன் அம்மா அவர்கள் பொருத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த இடத்தை பொருத்திக் கொள்கின்றார். இங்கு சிறப்பு பாராட்டு பத்திரம் ஒன்று வழங்கப்படுகின்றது. யமனி தமிழ் எழுத்தாளர் சங்கம் எழுத்தும் சொல்லும் வாழ்வு இந்த நடைமுறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற யமனி தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டு பத்திரம் வழங்குகின்றது. SCS இயக்குனர் திரு தேவராஜா அவர்கள் இசையமைப்பு மற்றும் தொலைக்காட்சி ஊடகம் வழியாக தமிழை வளர்க்கும் திரு தேவராஜா சுப்பிரமணியம் அவர்களை கௌரவித்து 28/3/2026 அன்று SCS தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு விழாவில் வழங்கப்படும் பாராட்டு பத்திரம். இந்த பாராட்டு பத்திரத்தினை எமது யமனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் நுண்கலை வித்தகர் என்று உங்கள் மத்தியில் அறிவிப்பு வேலையும் செய்து கொண்டிருக்கின்ற திரு சிவ வினோபன் அவர்கள் இந்த பாராட்டு பத்திரத்தை வழங்குகிறார். இதனுடன் சேர்ந்து யமனி தமிழ் கல்வி சேவையின் சார்பாகவும் டோட்முண்ட் வள்ளுவர் தமிழ் பாடசாலையின் சார்பாகவும் டோட்முண்ட் வள்ளுவர் தமிழ் பாடசாலையின் திருக்குறள் விழாக்களில் எல்லாம் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து அதற்குரிய சில தடங்கல்கள் நேரங்களில் எல்லாம் ஒத்துழைத்து செய்த SCS தொலைக்காட்சி நிறுவனர் திரு தேவராஜா அவர்களை பாராட்டும் முகமாக அவரையும் பொன்னாடை போர்க்கின்றது யமனி தமிழ் கல்வி சேவை வள்ளுவர் தமிழ் பாடசாலை டோட்முண்ட். அனைவரும் கூறுவது போல கலைஞர்களுக்கு சிறப்பு வாழ்த்து. அந்த வாழ்த்துறையோடு வந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இதில் நான் எனக்கு போத்திய பொன்னாடையை எனது பிள்ளைகளுக்கு போத்தியதற்கான காரணம் இருக்கின்றது. அவர்கள் இல்லை என்றால் இந்த தொலைக்காட்சி இல்லை. என்னோடு அனைத்து விடயங்களிலும் நீங்கள் இப்பொழுது கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காணொளி, போட்டோ, எனது மருமகன் எல்லோரும் இணைந்து, அதாவது குடும்பம் என்று சொன்னால் இணைந்திருக்க வேண்டும். அந்த இணைந்த பண்புகளோடு எல்லோரும் வந்து பிள்ளைகள் மருமக்கள் என்று இணைந்து செயல்படுவதால் தான் நான் இந்த தொலைக்காட்சியை சிறப்பாக நடைபெற்று கொண்டு போவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றிகள்.
அடுத்தபடியாக இன்னும் ஒரு வாழ்த்து இந்த மேடையில் அரங்கேற இருக்கின்றது. அவரையும் அன்போடு அழைக்கின்றோம். திரு மார்க்கண்டேயன் அருணகிரிநாதன் அவர்களை. தேவராசா வந்து இலங்கையில் இருந்த காலத்தில் என்னுடைய ஊர் தான் அவர். இங்கே வந்து ஜெர்மனியில் நான் 15-20 வருஷத்துக்கு 25 அங்கே இங்கே கண்டேன். சார்ஸ் கிட்ட 40 வருஷத்துக்கு கிட்ட இவரை வந்து சார்ஸ் கிட்டாரில் சந்தித்தனான். 79ஆம் ஆண்டு ஜெர்மனுக்கு வந்த நான் விடுதலை புலிகளுக்கு வேலை செய்ய தொடங்கினான். இப்போ நான் வந்து ஒஸ்னாவர்கிட்ட மெட்டிங் 2 இடத்துல இருக்கிறேன். ஆனால் வேலை செய்கிற ஆக்கள்ண்டா ஒவ்வொரு இடங்களில் கொஞ்சம் ஆக்கள்லாம் வேலை செய்தது. நான் வந்து பிரேமல்லேன்னு ஒரு லோகன் என்ற ஒரு ஆள், ஒரு ஐயவர் ஆள் இருந்தவர், அவரை ஏற்றி கொண்டு நான் தான் மேலே கார் வச்சிருக்கிறேன். அவரை கூட்டிக் கொண்டு ஹம்பர்க்கு, பெர்லின் எல்லா இடம் பிரச்சாரம் போனாங்க. அதே நேரத்தில் தான் சார்ஸ் கிட்டாருக்கு போன இடத்துல இவர் பின்ன கூட்டத்துக்கு வந்திருந்தவர் எட்டி பார்த்தா தெரிஞ்ச முகமா இருக்கு. பிறகு வந்து தேவராசா அண்டே கதைச்சான். ஊர்ல கண்டிருக்கிறேன். நான் வந்து ஊர்ல போலீஸ்ல இருந்தேன். பிறகு கார் வச்சு விடுனான் குடும்ப பிரச்சனையால. அப்ப எல்லாரையும் அநேகமா தெரியும். இங்கேயும் வந்து டோட்மேனுக்கு வந்த பிறகும் நாங்கள் ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்று வச்சிருக்கிறோம், சோமஸ்கந்தா புத்தூர். அதுக்கு எங்களுக்கு இடந்து வேண்டான சகல எல்லா உதவிகளும் வந்து தேவராஜாக்கு சொன்னால் அவர் எல்லா உதவியும் செய்வார். நாங்கள் அந்த காலத்திலிருந்து நல்ல ஒரு இதான இதை பழகி கொண்டிருக்கிறோம். இந்த HTS தமிழ் தொலைக்காட்சி 10 வருஷ ஆண்டு விழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. உணர்வுகளை யாரும் பிரித்துவிட முடியாது. எங்கள் நெஞ்ச கிடக்கையில் எழுகின்ற எழுச்சிகளை யாரும் பிரித்துவிட முடியாது. விடுதலை புலிகள் என்று சொல்வதற்கு நாங்கள் நெஞ்சை நிமித்தி சொல்ல வேண்டும். என்றும் நாங்கள் மௌனிக்கப்பட்டவர்கள் ஆக இருக்கின்றோமே தவிர எங்களுடைய நினைவுகள் எல்லாம் முழுமையாக தாயக மண் நேசிப்பு. அந்த வகையில் நீலா செக்ஷன் என்கின்ற பகுதியிலே விடுதலை புலிகள் அமைப்பை இணைப்பதற்காக வந்த அருணகிரி அண்ணா அவர்கள் நான் ஊரில் கண்டவர். சிறு வயதில் அவரோடு பயணித்திருக்கின்றேன். அந்த வகையிலே அங்கு சந்தித்துத்தான் இந்த விடுதலை புலிகளுக்கான அமைப்பின் நீலா செக்ஷனுக்குரிய ஆரம்ப பணிகள் செயலாற்றப்பட்டன என்பதுதான் உண்மையான விடயம். உண்மைகளை மறைத்து எவரும் எதையும் செய்ய முடியாது. வரலாறுகள் என்றும் அனைவரோடும் இணையும். அந்த வகையிலே நன்றி.